பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா இது பாருங்க, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்மளாம் எடுத்துக்கிறோம். பிங்கிறது ஒரு பார்ட்டிகல் இது மூவ் ஆகும். எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துக்கு ரீச் ஆகும். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே பி டினோட் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இந்த ஸ்ட்ரைட் லைனில் பிங்கிற ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது. எதுல இருந்து? ஓல இருந்து மூவ் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். லாஸ்டா ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஏ. இந்த ஓல இருந்து ஏ வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ. இந்த எக்ஸுக்கு பேர் நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம், அதாவது சேஞ்ச். அதோடைய பொசிஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு இது பேர் என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டெஃபினிஷன் என்னன்னா, acceleration is directionally proportional to displacement. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, ஒரு ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மென்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா with respect to time, displacement பண்ணோம்னா we get velocity. இந்த velocity-ய with respect to time பண்ணோம்னா we get an acceleration. இது x, velocity-னா x நான் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். acceleration-னா 2 times x double dot. இப்போ x double dot which is directionally proportional to x. இந்த x என்னங்கிறது, இந்த x double dot என்னங்கிறது, இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டெஃபினிஷன். இது இந்த directionally proportional சிம்பிள் இருக்கு. இது எதுக்கு சொல்றோம்னா, இதுக்கும் இந்த acceleration which is equal to some constant into x, அதான் இதோட மீனிங். இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா x double dot which is equal to k o n o ஏதோ ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். இங்க வந்து நம்ம n ஸ்கொயர் நோட் பண்ணிருக்கோம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல. n ஸ்கொயர் இன்டு x, இங்க n ஸ்கொயர் தான் போடணும்ன்றதெல்லாம் இல்ல, வெறும் n கூட போட்டுக்கலாம். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா மைனஸ். இந்த மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா, இந்த பார்ட்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட நோக்கி வரும். சோ இந்த மாதிரி இருந்தா x double dot which is directionally proportional to x. இந்த மைனஸ் m போடுறோம்னா இந்த டைரக்ஷன்ல வருதுனால only கிராஃப் இருக்கு இல்லையா, இது என்ன பாசிட்டிவா? பாசிட்டிவ். இந்த சைடு நெகட்டிவ். நெகட்டிவ். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மைனஸ் போடுறோம். இப்போ டைரக்ட்டா இந்த மாதிரி லா வந்து இப்படி இல்ல, இந்த டைரக்ஷன்லயே போகுதுன்னு எடுத்தோம்னாக்க இந்த மைனஸ் வராது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும், திரும்ப அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோக்கியே வரும். நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும். இந்த பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இந்த பெண்டுலம். ஆமா சார். ஜார்சன் பெண்டுலம். நீங்க கட்டி ஏதோ ஒரு போட்டுருக்கான். இப்படி வந்து இதுதான் ஓ, இது ஏ. இதுதான் அந்த பி வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கும். பி மூவ் ஆகிட்டு திரும்ப டைரக்ஷன் வரும் இல்லையா, அதாவது இங்கே இருக்கும். இப்படி தான் மூவ் ஆகும். நம்ம இதை கன்சிடர் பண்ணல, சும்மா இதை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த மோஷனுக்கு பேர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு whether it is simple harmonic or not ன்னு கொடுத்தாங்கன்னா x கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ஓகே சார். இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டெஃபினிஷன். ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோமா. இதெல்லாம் x double dot which is equal to minus n square x. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தையே அப்படியே
ஒரு ப்ராப்ளமா பார்த்து x உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ ஒரு இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஈக்குவேஷன். இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா x உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஆன்சர் நம்ம சிம்பிளா அந்த மாதிரி போக போறது இல்ல. சம் தியரிட்டிக்கல் கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். இந்த டயகிராம் வச்சு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது. let O be a fixed point, P be a particle move ஆகுது இந்த டிஸ்டன்ஸ் x. அதுக்கப்புறம் A ங்கிற பாயிண்ட் இருக்கு. O ல இருந்து A வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து A ஸ்மால் a ன்னு சொல்றோம். சோ அத பத்தி எழுதிரணும். let or take OA is equal to A. இதுதான் நம்மளால எழுதக்கூடிய லைன். அடுத்த அசம்ப்ஷன் என்னன்னா நம்ம இங்க சொல்லியாச்சு இந்த டைரக்ஷனை மட்டும் சொல்ல போறது இல்ல. A ல வந்து ரீச் ஆயிட்டு திரும்ப டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் போகும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல let capital A be a point, the particle rest initially. அதாவது இருந்து வந்த உடனே நின்னுட்டு தான் போகும். மூவ் பண்றோம் இந்த இடத்துல. இது அப்படியே இந்த இடத்துல வந்து ரீச் ஆயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே போகும். என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல இந்த பார்ட்டிகல் வந்து இந்த இடத்துல இருக்கு. அட் A பாயிண்ட்ல இந்த லைன் இருக்கு. அடுத்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். OA is equal to A. இப்போ நான் இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சு இந்த ஈக்குவேஷன் 1 உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. x டபுள் டாட்ங்கிறது என்னது? ரெண்டு டைம் x செக் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்ப ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதலாம்? d ஸ்கொயர் xy dt ஸ்கொயர் அப்படி போட்டுறலாம். equal to minus n square x. இத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துறேன். கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு சிம்பிளா இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறிடுமா? ஆமா சார். equal to 0 வந்துரும். இத வந்து எப்படி எழுதலாம்? d ஸ்கொயர் போடலாமா? கேபிட்டல் D ஸ்கொயர் x plus n ஸ்கொயர் x is equal to 0. ரெண்டுல இருந்து x காமன் ஆகும். so d ஸ்கொயர் plus n ஸ்கொயர் x is equal to 0. இப்போ இது சம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் படிச்சிருக்கீங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 வந்தா என்ன ப்ரொசீஜர்? வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதாவது ஃபங்க்ஷன் sin x cos x e power ax ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. இது சொல்யூஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா CF காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்టిక్యులர் இன்டெகிரல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அத ரெண்டையும் ஆட் பண்றது தான் நமக்கு இந்த டைப் ஆஃப் இந்த மாதிரி ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து. இப்போ இங்க நம்மளுடைய எய்ம் என்ன? x உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். x உடைய CF CF மட்டும் தான் வரும் இங்க. ஏன்னா இங்க 0 இருக்கிறதுனால we no need to find the value of p particular integral find out பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் என்ன செய்வோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். the auxiliary equation is nothing but put d is equal to m. d க்கு பதிலா m square plus n square இந்த x வராது equal to 0. இப்போ இந்த n square இந்த சைடு கொண்டு போய்ட்டோம்னா minus n square வந்துருமா? m square is equal to minus n square. m வேல்யூ என்ன வரும்? this implies m is equal to plus or minus I n. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வரும்? ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருந்துச்சா, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா, ரூட்ஸ் ஆர் இமேஜினரியா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இப்போ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆமா சார். இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னேன்? ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இந்த ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுனாக்க நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு என்ன? e பவர் ஆல்பா x a cos beta x plus b sin beta x. இது எப்ப வரும்னா இந்த இடத்துல y is equal to வரும். அதாவது CF தான்
இந்த ப்ராப்ளத்துல எல்லாம் ஒய்ன்னு வரும். ஒய்ன்னு வந்தால் தான் லாஸ்ட் ஆன்சர் நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே ஒய் எனக்கு வரல, அதுக்கு பதிலாக எக்ஸ் தான் வந்துருக்கு. இப்போ நான் இங்கே எக்ஸ் மாற்றோம்னா இங்கே எக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒய்யை மாற்றணும். இந்த ஃபார்ம் எப்போ வரும்னா ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறப்ப, இங்கே எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. டி எக்ஸை டீயை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிங்கிறப்ப இந்த இடத்த எக்ஸ்ன்னு மாற்றிடுவீங்க, இந்த இடத்த டி. டி எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை டீயா மாற்றிடுங்க. ஆல்ஃபா வேல்யூ என்ன இருக்கு? ஜீரோவா? ஆல்ஃபா இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணுங்க, பீட்டா இருக்கிற இடத்துல என்ன சப்ஜெக்ட் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் பண்ணுறப்ப இ பவர் 0 டி வேல்யூ 1. இங்க a cos nt e sin nt x is equal to, இது வந்து என்ன ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு x கிடைச்சிருச்சு. நம்மளுடைய எய்ம் என்னன்னா இந்த a உடைய வேல்யூவையும் இந்த b உடைய வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது நம்ம லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணது. இதுல கேபிட்டல் A வேல்யூ கேபிட்டல் B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல வந்து ஓவரால் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லியாச்சு. இப்போ பார்ட்டிகல் இந்த மாதிரி மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகி இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. அப்படி ஏல திரும்ப ரிட்டர்ன் வரும் இல்லையா, டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். இங்க இருந்து போறப்ப ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு தான் நின்றுட்டு தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த டைத்துல t is equal to, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு எடுத்தோம்னா t is equal to 0. நம்ம இங்க ஒரு லைன் அசைன் பண்ணது என்னன்னா பார்ட்டிகல் ரெஸ்ட் இனிஷியலி அட் a தான் எடுக்கணும். இனிஷியல்னாலே வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது அர்த்தம் t is equal to 0. இந்த a ல x உடைய வேல்யூ 2 இருக்கும். ஓங்கற பாயிண்ட்ல x உடைய வேல்யூ 0. ஏன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. xங்கிறது என்னங்கறது சொல்லிட்டேன், டிஸ்பிளேஸ்மென்ட். லாஸ்ட் அந்த a ங்கற பாயிண்ட்ல x உடைய வேல்யூ என்ன? a. இந்த a. அப்ப இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இனிஷியல் வெலாசிட்டி வர வர தான் சேஞ்சஸ் வரும். அந்த ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு நிக்குது இல்லையா, எது போனோம்னா நின்று தான் நம்ம ரிட்டர்ன் வரும். அந்த இடத்துல வெலாசிட்டி v. இந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா x டாட். இது எப்படி இருக்கு? இதுவும் 0 தான். மூணு ரீசன் முடிச்சிட்டீங்களா? இப்போ நமக்கு இந்த கிடைச்ச ஈக்குவேஷன்ல இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? இங்க t இருக்குது, வேற என்ன இருக்கு? x இருக்கு. இது ரெண்டே எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. 2 சார். ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். போட்டு t is equal to 0 and x is equal to a in equation 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஸ்மால் a கிடைச்சிரும், ரைட் ஹேண்ட் சைடு கேபிட்டல் A cos equal to 0. இந்த இடம் 0ங்கறப்ப cos 0 னா t is equal to 0 போட்டோம்னா cos 0 வேல்யூ 1 கேபிட்டல் A கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க t is equal to 0 போடுறப்ப sin 0 வேல்யூ 0. ஆ டைம் வராது. எனக்கு a is equal to a கிடைச்சிருச்சு. அதாவது நமக்கு இந்த இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து b உடைய வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த அடுத்து இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், அதாவது இதெல்லாம் இனிஷியல் கண்டிஷன்ஸ். இந்த இனிஷியல் கண்டிஷனை இங்க அப்ளை பண்ணனும். இங்க நம்ம அப்ளை பண்றப்ப இப்போ என்ன அது வேற என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க நமக்கு b கிடைக்கும். ஸோ sin 90 டிகிரி நீங்க போட முடியாது, ஏன்னா ஹரிசாண்டலா சொல்லிருக்கோம் மோஷன். வெர்டிகல்னாக்க இப்போ அடுத்த கண்டிஷனா இதையும் எடுத்துக்கலாமா? அதாவது இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா எனக்கு x டாட் கிடைக்குமா? ஆமா சார். அதுக்கப்புறம் t ல இந்த ஃபர்ஸ்ட் இதையும் ஈக்குவேஷன் 2 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட். இதெல்லாம் எழுதணும். டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு t. ஏன்னா x is a function of t. மறந்துடக்கூடாது. இப்போ dx/dt நான் சிம்பிளா x டாட்னு போடுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. a வந்து கான்ஸ்டன்ட், a உடைய வேல்யூ ஸ்மால் a னு போடுறதால அது தப்பு இல்ல, ஸ்மால் a கூட போட்டுக்கிறேன். நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்ல a
cos nt டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்பா cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin nt int என்ன வருமா n n அடுத்து இங்க plus plus b cos இது cos nt n இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த x டாட்க்கு பதிலா நான் 0 வேல்யூ t is equal to 0 போடணும் x டாட்க்கு 0 போடுறப்ப இங்க 0 ஆயிடும் t is equal to 0 போடுறப்ப இது ஃபுல்லா அப்படி கேன்சல் ஆயிடும் plus b is equal to 0 போடுறப்ப cos 0 வேல்யூ 1 சோ எனக்கு b டாட் n கிடைக்கும் அடுத்து இந்த n equal to கொண்டு வந்தா 0 by n ங்கிறது 0 தான சோ கேபிட்டல் B is equal to 0 இப்போ a வேல்யூ கிடைச்சிருச்சு b வேல்யூ கிடைச்சிருச்சு இதை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணிரோமா ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் x ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும் small a cos nt plus இது பிளஸ் 0 எல்லாமே 0 plus 0 ஸ்கிப் பண்ணிரோம் இப்போ x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா பண்ணியாச்சு x டாட் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல ஓ சார் 0 தனியா கூட எடுத்து எழுதிக்கங்க x டாட்ங்கிறது இப்போ இது மட்டும் வருமா b உடைய வேல்யூ 0 னால இந்த வேல்யூ அப்படியே எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணனும்னா எனக்கு என்ன கிடைக்கும் x டாட் வந்து x டாட் small a sin sin n an sin sin t nt யா minus minus ஏக் ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ இப்போ இந்த x டாட் வந்து velocity நம்ம ஆல்ரெடி இங்க சொல்லிருக்கோம் சோ this is equal to v b நான் என்ன பண்றேன்னா இத 3 எடுத்துக்கவா இது 3 எடுத்துக்கிறேன் இத 4 இந்த v by இதுல இருந்து x by a is equal to cos nt ன்னு எழுதலாம் சார் இது அப்படியே இங்க கொண்டு வந்துட்டோம்னா x by a is equal to cos nt அதே மாதிரி இங்க v by a என்ன minus a என்ன v by a is equal to minus sin nt இத ஈக்குவேஷன் 3 வச்சுக்கங்க இத 4 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போறோம் ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ sin ஸ்கொயர்னாக்க இத அப்படியே ஸ்கொயர் பண்றோம் இது இந்த சைடு வச்சு ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் தான் வரப்போகுது இது இப்படி வச்சாலும் ஹோல் ஸ்கொயர் பண்றப்ப ப்ளஸ் தான் மாறிடும் இது நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்படி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை sin ஸ்கொயர் பண்றப்ப b ஸ்கொயர் a square n square அடுத்து இத இங்கே ஈக்குவேஷன் Plus. பிளஸ் x square x ஸ்கொயர் பை a a ஸ்கொயர் 1 இது எல்லாத்தையுமே வந்து எல்சிஎம் எடுக்கலாமா எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் வந்து எப்படி மாறும் a ஸ்கொயர் n square a ஸ்கொயர் n square இங்க வந்து v ஸ்கொயர் மட்டும் வரும் plus x square x ஸ்கொயர் n square equal to 1 அடுத்த ஸ்டெப்ல இத வந்து அப்படியே இங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனும்னா a ஸ்கொயர் n square அடுத்து இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துடலாம் வந்துட்டோம்னா இது v ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் n ஸ்கொயர் minus x ஸ்கொயர் n ஸ்கொயர் n square காமன் ஆகும் n ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா a square minus x square e ஸ்கொயர் இதுல இருந்து லீனியர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இது e is equal to plus or minus n square square root of a square minus x square இதுல ரெண்டு கேஸ் வருது இல்லையா ஆமா சார் நீங்க பாசிட்டிவா எடுத்தோம்னா ஒரு கேஸ் நெகட்டிவா எடுத்தா ஒரு கேஸ் இப்போ நம்ம இங்க டிரைவ் பண்ணிருக்கிறது என்ன? நீ பாசிட்டிவா எடுக்கணும்னாக்க
இந்த x is equal to a cos nt எப்ப கிடைச்சிருக்கு? பார்ட்டிகிள் வந்து a ல இருந்து மூவ் ஆகுறதுலாம். சப்போஸ் o ல இருந்து மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கங்களேன். இங்க நமக்கு sin nt கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தது let the particle a the particle p rest initially at a ல இருந்து o நோக்கி போறப்ப எனக்கு கிடைச்ச x a cos nt. இப்ப மாத்தி எடுத்துறோம்னா ஏன் ஓ வந்து எடுக்கல? ஏன்னா நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னாவே ஆப்போசிட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நோக்கி வரக்கூடியதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸே பண்றோம். இந்த டைரக்ஷன்ல ஆக்சல் பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. பாசிட்டிவ். இந்த டைரக்ஷன் எப்படி வரப்ப நெகட்டிவ். ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கிறது நம்ம வந்து வெலாசிட்டி என்ன நெகட்டிவ். இங்க ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார். மைனஸ் எடுக்கிறப்ப இங்க இருக்கு a2 0. இது வந்து பாசிட்டிவ். O2 பிளஸ் ஐ மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு மைனஸ் கிடைச்சிருக்கு. இந்த டைரக்ஷன்ல பிளஸ், இந்த டைரக்ஷன்ல மைனஸ். இங்க பிளஸ் n, இங்க மைனஸ் n. ரெண்டே மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் n ஸ்கொயர். அத வச்சு தான் நம்ம x டபுள் டாட் which is equal to minus n ஸ்கொயர் x. டிஸ்பிளேஸ்மென்ட் சேம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் சேம். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ இந்த மாதிரி லென்த்தா சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. எனக்கு சிம்பிளா பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தடை நான் போடுறேன். எது ஈஸியா இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஈக்குவேஷன் x டபுள் டாட் which is equal to minus n ஸ்கொயர் x. இது வந்து எப்ப கிடைச்சிச்சு எனக்கு? d x டாட் by dt dt. இந்த x டாட் எப்ப கிடைச்சிச்சு? dx. x டாட்ங்கிறது அந்த வெலாசிட்டி dx by dt. x டாட் தனியா கூட x டாட் is equal to dx by dt. dt. இது நான் எப்படி எழுதிறேன்னா இத சிம்பிளா v into dv by dx. இதனா x டாட் இதுதான் v. ஆமா சார். dv by dx into dx by dt. இது வந்துருமா? இந்த சார். இந்த இடம் டைரக்டா t போடுறோம். ஒண்ணும் இல்ல. dv by dx into dx by dt. அதுதான் ஒண்ணுதானே? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க with respect to x. X. ஏன்னா v is a function of x. v is equal to x dot ங்கிறதுனால v is a function of x. இந்த x என்னது? is a function of t. dv by dx into dx by dt. யா இந்த dx by dt என்ன எழுதலாம்? v போடலாமா? இந்த dv by dx அப்படி போடுறோம். இங்க என்ன ரைட் சைடு மைனஸ் n ஸ்கொயர் x. நம்ம அந்த ஃபோர்த் சம்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எடுத்திருப்போம். அது x வேரியபிள்லாம் தனியாகும், v வேரியபிள்லாம் தனியாகும். ஞாபகம் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இப்போ இங்க v இன்டு dv இந்த சைடு மைனஸ் n ஸ்கொயர் x இன்டு dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இந்த சைடு இன்டகிரேட் பண்ணோம்னா v ஸ்கொயர் பை 2 வந்துருமா? v ஸ்கொயர் by 2 பை 2. இங்க மைனஸ் n ஸ்கொயர்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மைனஸ் n ஸ்கொயர் x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2 2 பிளஸ் ஒரு c போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட். இங்க நம்ம ஒரு மூணு கண்டிஷன் போட்டுறோம் இல்லையா? 0 x is equal to 0 0. v இதுல இங்க அப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோங்க. இங்க நம்மளுடைய எய்ம் என்னன்னா c உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது. அந்த ப்ரொசீஜர்ல
ரெண்டு கான்ஸ்டன்ட் வந்துச்சு இல்லையா, கேபிட்டல் ஏ Capital B. இங்க வந்து ஒரே ஒரு சி உடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இதுல சி உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா எனக்கு இந்த ரெண்டுக்கும் வேல்யூ தெரியும். இங்க நான் b உடைய வேல்யூ 0 இது 0 மாறிடுமா? ஆமா சார். அடுத்து இங்க x க்கு பதிலா இந்த a இது மைனஸ் n இங்க 0 இந்த மாதிரி வருமா? இது அப்படி இந்த சைடு கொண்டு வருவோம். அப்ப c வேல்யூ c is equal to கான்ஸ்டன்ட் பாயிண்ட் பண்ணியாச்சு. ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, பிளஸ் c ன்னு இதுக்கு முன்னால எழுதுனேன். ஸோ இதுல b is equal to b square by 2 b square b square by 2 minus x square by 2 plus c plus இது c க்கு பதிலா அத n square a square by 2. இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? n square by 2 வா? ஆமா சார். 2 கூட கேன்சல் பண்ணிடலாம்ல, இல்லாம இங்க 2 இருக்கு. அப்ப நான் b square is equal to minus n square x square plus n square a square. இது ரெண்டுல ஏதாவது காமனா எடுக்கலாம். n ஸ்கொயர் n square எடுத்துறவா? சரி, n square எடுத்தா a square minus x x ஸ்கொயர் இது ஈஸியா இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஆமா சார். அங்க a b ன்னு போட்டு சால்வ் பண்ணிருக்கோம். இங்க c யோட முடிச்சிரோம். நமக்கு இந்த ஈஸியா இருக்கு. இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணணும்ங்கிறது இல்ல. எதுக்கு நான் இத போட்டேன்னா, அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்ளத்துல x உடைய வேல்யூவை a cos nt plus b sin nt கொடுத்துருப்பாங்க. அங்க போய் குழப்பக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணிருந்தோம்னா இதை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. இது ஏற்கனவே நீங்க படிச்சது ஈஸியா இருக்கும். இப்போ இங்க என்னன்னா b square is equal to b is equal to இந்த கேஸ் வந்துருமா? வந்துரும் சார். ஸோ ஒன் வேர்டில் நோட் பண்ணிக்கணும். பிக்கு வந்து ரெண்டு கேஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்ல வர்றப்ப எனக்கு எக்ஸ் வேல்யூ காஸ் nt, அதாவது ஏல இருந்து ஓ ஆப்போசிட் டைரக்ஷன். கிராஃபிக் சிம்பிளாக இந்த கிராஃபிக் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏல இருந்து ஓக்குன்னா இந்த டைரக்ஷன் போகுது. வெலாசிட்டி v is equal to ஆக்சலரேஷன் நெகட்டிவ்ல வர்றப்ப வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அதுவும் நெகட்டிவா தான் இருக்கும். ஓல இருந்து எப்படி கேட்பானா, a to o ல போறப்ப x உடைய வேல்யூ என்ன? நம்ம இப்ப சால்வ் பண்ணிருக்க எல்லாமே a to o, x is equal to cos nt. இப்போ o ல இருந்து a க்கு போகுது, அப்ப x உடைய வேல்யூ என்னன்னா sin t. நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சிம்பிள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா